எறா வாங்குனீங்கன்னா, ஒரு டைம் எறா பட்டர் மசாலா ட்ரை பண்ணுங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நான், வெள்ள சாதம், தேங்காய் பால் சாதத்துக்குலாம் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ எறாவ வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில கொஞ்சமா உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் சோம்பு, 5 காஷ்மீரி மிளகா, 4 வரமிளகாவ பொடிச்சுக்கோங்க. அதே ஜார்ல 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு சேர்த்துட்டு நைஸா அரைச்சுக்கோங்க. சட்டியில 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா உருகுனதுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மசாலா ப்ரான் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா தண்ணி விட்டு வந்ததுமே அரைச்சு வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை, 2 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்சு வச்ச அந்த மிளகாய் பொடியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்குனீங்கன்னா நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைம் மீதி இருக்க அந்த மிளகாய் பொடியை சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.